ஒரு உயிருள்ள பொருளா இருக்கட்டும், உயிரற்ற பொருளா இருக்கட்டும், அது வந்து அந்த வார்த்தை எப்படி முடியறது, அந்த வார்த்தை எது மாதிரி இருக்கு, அதை வச்சுட்டு தான் அதுக்கு இது ஜெண்டரை வந்து சொல்லும். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், தண்ட தீபகா. தண்ட தீபகான டியூப் லைட், இட் பிலாங்ஸ் டு மேஸ்குலின் ஜெண்டர். சரி, ராமஹா, தேவஹா, விஷ்ணு, இதெல்லாம் தெய்வங்களை சொல்லக்கூடியது, அதே மேஸ்குலின் ஜெண்டர் தான். அடுத்தது மனுஷ்யஹா, நரஹா, பாலகஹா, இது எல்லாம் வந்து நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களை சொல்லக்கூடியது, இதுவும் மேஸ்குலின் ஜெண்டர் தான். அஜஹா, கஜஹா, இதெல்லாம் வந்து விலங்குகள், இதுவும் மேஸ்குலின் ஜெண்டர். காக்கஹா, சுகஹா, இதெல்லாம் வந்து பறவைகள், இதுவும் மேஸ்குலின் ஜெண்டர் தான். அப்போ பறவையோ, விலங்கோ, ஜட பொருளோ, மனிதனோ, இல்ல வந்து தேவர்களோ, விஷ்ணு பகவானோ, எல்லாரும் எதுல வந்துருவா? மேஸ்குலின் ஜெண்டர்ல வந்து. எதை வச்சுட்டு அவளை மேஸ்குலின் ஜெண்டர் நம்ம சொல்ல முடியும்? சப்தத்தை வச்சுட்டு தான். சப்தத்துக்கு தான் இங்க பிரதானம். சரியா? சப்தத்துக்கு தான் இங்க இம்பார்ட்டன்ஸ். சப்தம்னா வார்த்தை, வார்த்தையினுடைய உச்சரிப்பு. சரியா? அதே மாதிரிதான் மகாலட்சுமி தாயார். சரியா? அதே மாதிரிதான் வந்து கிரீப்பர்னு சொல்லக்கூடிய லதா, அந்த கொடி. சரி, அடுத்தது மாலை, புஷ்ப மாலை சொல்றோம், பூ மாலை எல்லாம் சொல்றோம். இதுவும் இதே மாதிரிதான். அது உயிருள்ள பொருளா இருக்கட்டும், உயிரற்ற பொருளா இருக்கட்டும், அது தெய்வமா இருக்கட்டும், விலங்கா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இதேதான். இது எல்லாம் வந்து ஸ்திரீலிங்கத்துல சொல்றோம். ஏன்னா அந்த வேர்டனுடைய முடிவு, அது முடியும் போது அது மாதிரி அந்த ஸ்திரீலிங்கம் மாதிரி தான் முடியறது. அதை வச்சுதான் அது ஸ்திரீலிங்கம் நம்ம வந்து டிஃபைன் பண்றோம். சரி, நபும்சகலிங்கம்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படி முடியும்? இம் 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 இம்னு முடியும். புரியறதா? சரி, ஜலம், ஜலம்னு சொல்றோமா இல்லையா? ஜலம்னா என்னது? வாட்டர், நபும்சகலிங்கம். வாட்டர். தோயம், தோயம்னா என்னது? அதுவும் வாட்டர் தான். தோயம்னாலும் வாட்டர் தான். லோச்சனம், லோச்சனம்னா என்னது? கண்ணு. லலாட்டம், லலாட்டம், நெற்றி, ஃபோர்ஹெட். சரியா? புருவம் இல்ல, ஃபோர்ஹெட், நெற்றி. சரி, இப்போ நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம். கிரகம், வீடு, வீடுக்கு உயிர் எல்லாம் கிடையாது. புரியறதா? ஆனா திருணம், புல்லு, புல்லுக்கு உயிர் உண்டா இல்லையா? உண்டு உண்டு. அப்போ உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் எல்லாம் நபும்சகலிங்கத்துக்குள்ள வரும். நபும்சகலிங்கம்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்? வார்த்தையை அதை வச்சுதான் நம்ம வந்து சொல்றோம். சோ இது எப்படி இந்த நவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப்தங்களுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை ஆகுமோ, புரியுதா? அதே ஃபார்முலா ப்ரொனவுனுக்கும் அப்ளை ஆகும். ப்ரொனவுன் நம்ம எதை சொல்லிட்டு இருக்கோம்? சஹா, தௌ, தே, சா, தே, தாஹா, தத்து, தே, தானி, அயம், இமௌ, இமே, இயம், இமே, இமாஹா, இதம், இமே, இமானி, அகம், ஆவாம், வயம், துவம், யுவாம், யூயம், இது எல்லாம் ப்ரொனவுன். புரியுறதா? சரியா? ஒரு ப்ரொனவுனுக்கும் ஒரு மீனிங் உண்டு. சஹா அப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்லிட்டா ரொம்ப சுலபம், ஹி, அவ்வளவுதான். அதை தாண்டி ஒண்ணும் வர போறது இல்லை. தமிழ்ல சொல்லும் போது 3 விதமா சொல்லலாம். அவன், அவர், அது. சா, அவள், அவர், அது. தத்து, அது மட்டும்தான். புரிஞ்சுதா? சரியா? சரி, இப்ப ஸ்ரீனிவாசன் சுவாமி கேட்டார், சுவாமி தத்து அப்படின்னா அது, சகானாலும் அது, நான் இந்த இடத்துல புஷ்பம்னு போட்டு தத்து புஷ்பம்னு தான் நான் ஏன் எழுதணும்? நான் ஏன் சகா புஷ்பம்னு எழுதக்கூடாது? தூரத்துல இருந்துன்னா தத்துன்னு எழுதணும், பக்கத்துல இருந்துன்னா இதம். இல்லம்மா, மைத்திலிமா நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். ஸ்ரீனிவாசன் சுவாமியினுடைய கேள்வி அது இல்ல. ஸ்ரீனிவாசன் சுவாமி என்ன கேட்கிறார், இப்ப சகான்றதுக்கு நீங்க வந்து அவன், அவர், அதுன்னு சொன்னீங்க. சா அப்படின்னா அவள், அவர், அதுன்னு சொன்னீங்க. அப்ப தத்துனா அதுன்ற ஒரு மீனிங் மட்டும் சொன்னீங்க. மூணுத்துலயுமே அதுன்ற மீனிங் வருது. புஷ்பம் அப்படின்றதுக்கு நான் சா புஷ்பம்னு கூட போட்டுக்கலாம், ஏன்னா அதுன்ற ஒரு மீனிங். புரியுறதா? எதை வச்சு நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு டேஷ் புஷ்பம், டேஷ் புஷ்பம்னு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு கீழே ஏ சஹா, ஆப்ஷன் பி சா, ஆப்ஷன் சி
தத்துன்னு கொடுத்துருக்கா. நீங்க யோசிக்கிறீங்களோ, மூணுத்துக்குமே தத்துன்னு தான் மீனிங் இருக்கே, ஏன் விஏ டிக் பண்ணிடுறேன் அப்படின்னு டிக் பண்ணா வாத்தியார் தப்புன்னு போட்டுருவார். ஏன் தப்புன்னு போட்டுருவார்? தத்துதான் வரணும். ஏன்னா இல்ல அது வந்து நமக்கு என்ன என்ன இது வரணுமோ அதுதான் எழுத முடியும். அதான் எழுதணும். ஏன்னா அதுக்கு என்ன அவர் காரணம் சொல்லுவார் வாத்தியார் அப்படின்னா, அப்பா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட், மூணுத்துக்கும் தத்துன்ற மீனிங் இருக்கு. ஆனா புஷ்பம்ன்ற வார்த்தையை நீ கவனிச்சியா? புஷ்பம்ன்ற வார்த்தை நபும்சகலிங்க வார்த்தை தானே. நபும்சகலிங்க வார்த்தைக்கு மேஸ்குலின் ஜெண்டர் புல்லிங்கத்துல இருக்கக்கூடிய ப்ரொனவுனை நீ போட்டனா நான் எப்படிப்பா கரெக்ட்னு போட முடியும்? தப்புன்னு போட்டுட்டேன். அடுத்த ஒரு பொண்ணு ஓடி வந்தது. அவருக்கு தப்பு போட்டீங்கோ, காரணம் சொல்லிட்டீங்களோ, நான் சா புஷ்பம்னு தானே எழுதினேன், என்னோடதுல என்ன தப்பு, என்ன ஏன் தப்பு போட்டீங்க அப்படின்னு உடனே வாத்தியார் என்ன சொன்னார்? அம்மா நீயும் அதே தப்பு தான் பண்றிருக்க. என்ன, அவன் நியூட்ரல் ஜெண்டருக்கு மேஸ்குலின் ஜெண்டரை வச்சு கம்பேர் பண்ணிருக்கான், நீனு ஃபெமினின் ஜெண்டரை வச்சு கம்பேர் பண்ணிருக்க. புரியுறதா? உன்னோட தப்பு தான். சரியா? சரி, ஒன்னு ஒரு பையன் அங்கேருந்து ஓடி வந்தான். தத்து புஷ்பம் எனக்கு நீங்க கரெக்ட் தான் போட்டிருக்கீங்க, ஆனா எதுக்கு கரெக்ட் போட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்டா எழுதுன உனக்கு தெரியா? நான் ஏதோ 3 இங்கி பிங்கி பாங்கி போட்டேன், 3வது தட்டி விட்டு வந்துட்டேன் சுவாமி அப்படின்னு அவன் சொல்றான். அவன் வந்து தத்து புஷ்பம் நான் போட்டேன்றான். அப்ப வாத்தியார் என்ன பண்ணணும்? அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும், ஏன் தத்து புஷ்பம் இவன் போட்டான் அப்படின்றது அவனுக்கு சொல்லி ஆகணும் இல்லையா? கண்ணா நீ ஏதோ தெரியாதனமா போட்ட, ஆனா அது கரெக்ட்னு ஆயிடுது. ஆனா காரணத்தை தெரிஞ்சுக்கோ, தத்துன்ற அந்த சப்தமானது நபும்சகலிங்கத்தை உடையது. நபும்சகலிங்கம் அது. புஷ்பம் அப்படின்றது நபும்சகலிங்கம். புரியுறதா? அப்போ தத்து புஷ்பம்னா அது பூ அப்படின்ற மீனிங், அப்ராப்ரியேட் மீனிங். சோ உனக்கு தான்ப்பா மார்க், இதனால தான் உனக்கு போட்டிருக்கேன், எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறேன். புரியுறதா? சோ இந்த கான்செப்ட் கொஞ்சம் உங்களை குழப்பம். என்ன சுவாமி நீங்களே ரூலும் சொல்லுவீங்க, நீங்களே பிரேக் சொல்லுவீங்க, நீங்களே மூணுத்துக்கு அது மீனிங் சொல்லுவீங்க, அந்த மீனிங்க்கு நீங்களே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பீங்க, இது அப்படிதான் தெரியும். ஆனா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆமா கரெக்ட் தானே, இது மேஸ்குலின் ஜெண்டர் ஆச்சு இந்த நவுனு, நம்ம ப்ரொனவுனை மட்டும் எப்படி நியூட்ரல் ஜெண்டர்ல போட முடியும்? யோசிப்பீங்களா இல்லையா? புரியுறதா? இதுதான் இதுல வரும். சரி, இதுல யாருக்கா டவுட் இருந்து, இல்ல சுவாமி நீங்க இவ்வளவு சொன்னீங்க, ஆனா எனக்கு என்னமோ அது ஒரு சின்ன ஒரு இது இருந்துட்டே தான் இருக்கு, சொல்லுங்கன்னா நான் திருப்பி சொல்றேன், ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. இல்ல இந்த 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 கிளாஸ் வந்து ரெக்கார்டிங்ல இருக்குல்ல? ஆமா ரெக்கார்டு தான். அத இந்த இன்னொரு அனுப்புவோம் நீங்க. அது எனக்கு இது வந்து கண்டிப்பா ரொம்பவே இதா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப இதா. கண்டிப்பா 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 டெய்லி இல்ல, இங்க புரியுற மாதிரி இருக்கு, அப்புறம் மறந்து போயிடுது கேக்குறது. அடுத்த கிளாஸ்ல இன்னும் ஒரு தடவை சொல்லணும் சுவாமி இது. இல்ல சொல்லுவேன், நீங்க இல்ல எக்ஸாம்பிள் பண்ணணும்னா புரிஞ்சிடும் சார். இந்த போன கிளாஸ் எல்லாம் இந்த நான் ஃபர்ஸ்ட் இதுல இல்லவே இல்ல, பின்னாலதான் வந்தேன் சுவாமி. பரவாயில்ல பரவாயில்ல. அதனால இப்போ நன்னா புரியுறது கொஞ்சம் நல்லா இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இது ரொம்ப சிம்பிள். மறுபடியும் நான் எடுக்கிறேன், இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. எனக்கு என்ன 10 தடவை எடுத்தாலும் 15 தடவை எடுத்தாலும் இங்க இருக்கக்கூடிய 10 பார்ட்டிசிபென்ட்ஸனுடைய மனசுலயும் அது விட பதியணும். அப்பதான் எனக்கு திருப்தி, அப்பதான் நான் எடுத்துப்பேன், புரிய வச்சுட்டோம் அப்படின்னு. அது வராத வரைக்கும் மறுபடியும் திருப்பி இதே கிளாஸ் எடுக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்லை. என்ன ஒரு கொஞ்சம் லேட் ஆகுமோ தவிர்த்து ஒரு விஷயத்த நன்னா கத்துட்டோன்ற அந்த திருப்தி இருக்கு. புரியுதா? அந்த திருப்தியோட கத்துக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ப்ரோனவுன் எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னாக்க கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன் சுவாமி. இந்த ப்ரோனவுன்ஸ்ல முன்னாடி நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த ஐயம் அப்புறம் இயம் இல்ல ஆக்சுவலா என்னன்னா, இந்த ப்ரோனவுன் அப்படின்ற கிளாஸும் நம்ம எடுத்தோம் சுவாமி. எப்படி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப மேலோட்டமா எடுத்துட்டோம். சஹ சா தத்து, அதுக்கப்புறம் அயம் இமோ இமே, இதம் இமே இமானி, சஹ தௌ தே சா தே தாஹா, இந்த ஒரு 9 to 15 எடுத்தோம். அது கொஞ்சம் வேகமா எடுத்ததுனால மேபி இந்த இது இருக்கலாம். புரியுறதா? இப்ப ராஜாராமன் சொன்ன மாதிரி, அவர் சுவாமி சொன்ன மாதிரி அந்த ப்ரொனவுன் மட்டுமே ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், சோ தட் உங்களுக்கு ஒண்ணு நானா அது புரியும். ஆமா ஆமா ப்ரோனவுன் காலத்துக்கு மட்டும் என்னன்னா புரிய முடியும். புரியுது. அது கேக்குறீங்களா? அதுதான், அது அந்த கிளாஸ் எங்களுக்கு தெரியல. ஐயம் வரும் சார். ஜி அது போல அஸ்மத் உஸ்மத் அந்த ஐயம் வர்றது 3 சொல்லுங்க, இந்த இயம் வர்றது 3 சொல்லுங்க. சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். நெக்ஸ்ட் சாட்டர்டே கிளாஸ்ல நீங்களே ஞாபகப்படுத்துங்க, ப்ரோனவுன் அப்படின்ற அந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சாட்டர்டே கிளாஸ், ஏன்னா அந்த சாட்டர்டே கிளாஸ் தான் வந்து ஸ்ரீனிவாசன் சுவாமியும் சுபாஷினி அம்மாவும் கலந்துக்க முடியும். புரியுறதா? அன்னைக்கு நம்ம இந்த ப்ரோனவுன் டாபிக்கை நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். சோ அடுத்த நாள் சண்டே கிளாஸ்ல இதே டாபிக்கை திருப்பி நம்ம எடுக்கும் போது ஒண்ணு கொஞ்சம் நல்லா புரியும். சரியா? வேற ஏதாவது டவுட்? சாட்டர்டே கிளாஸ் சேஞ்ச் பண்ணி வைக்க முடியுமா? சிவராத்திரி கோயிலுக்கு போயிடும்.
போயிட்டு வாங்கம்மா, நன்னா போயிட்டு வாங்கம்மா. சரியா? இல்ல இந்த கிளாஸ் இது முக்கியமான கிளாஸ் இல்லையா, அதனால கண்டிப்பாமா, நான் கண்டிப்பா அதுக்கு ஏத்த மாதிரி டைமிங் மாத்தி வைக்கிறேன், கவலையே படாதீங்க. சரியா?